பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை வைத்து எழுதப்பட்ட பாடல் அநேகருக்கு ரொம்ப 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 பிரபலமான ஒரு பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்று சொன்ன பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற ஒன்று. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடல் வரிகளிலே வருகிற வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வருஷத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு அநேகமான எக்ஸ்பெக்டேஷனோட, அநேகமான எண்ணங்கள், கனவுகளோடு நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருப்போம். அப்படித்தானே? அநேகருக்கு அநேக விதமான காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இதை ஆண்டவர் எனக்கு எப்படியாவது செய்து முடித்து விட வேண்டும், எனக்கு எப்படியாவது செய்து என்னை ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கேயும் ஒரு பக்தர்கள் கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும் அப்படின்னா, நீங்கள் என்னோடு கூட வருவதனால் அல்லவா? எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த நன்மை வேணும், எனக்கு அதை கொடுத்துட்டீங்கன்னா, இதை கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முன்வைப்போம். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் நாம் ஆண்டவரிடத்தில் அதிகபட்சமாக விரும்பி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே நீரும் என்னோடு வருவீராக, நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் ஒரு விசேஷித்தவன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரிடத்தில் அதிகமாக கேட்க போகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட வருவீராக. நீங்கள் என் கூட வந்தீங்கன்னாலே அதுதான் எனக்கு ஒரு உண்மையான ஆசீர்வாதம். நீங்கள் என் கூட இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்த கழுதைக்கு எப்படிப்பட்டதான ஒரு மரியாதை கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை, அது வரைக்கும் அதுக்கு பேர் உதவாத கழுதை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு அந்த கழுதையின் மேலே ஏறினாரோ, அந்த கழுதைக்கு கிடைத்த மதிப்பும் மரியாதையும் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்பட வேண்டிய ஒன்று, நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமாக எவ்வளவோ காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம ஆண்டவரிடத்தில் அதிகபட்சமாக கேட்க வேண்டியது. ஆண்டவரே நீங்கள் எங்களோட வாங்க, இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் என் கூட என்னை நடத்துங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே நான் ஒரு விசேஷித்தவனாய் மாறிவிடுவேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு விசேஷித்த வாழ்க்கையாக மாறிவிடும். என்னுடைய காரியங்கள் எல்லாமே விசேஷித்ததாய் மாறிவிடும். ஏனென்றால் விசேஷமான தேவன் என்னோடு கூட வருகிறதுனால, நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தான் நான் ஒரு ஸ்பெஷலான ஆளாக இந்த உலகத்திற்கு நான் அறிமுகமாவேன். ஏன்னா நீங்கள் என்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு ஈடு இணையான ஆசீர்வாதமோ நன்மையோ இந்த பூமியில் எதையுமே நாம் சொல்ல முடியாது. அதுதான் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, எதினால் அறியப்படும்? உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொல்லி எப்படி அறியப்படும்னா, அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நீர் எங்களோடு வருகிறதுனாலே. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே நீங்கள் என்னோட வருவீராக, நீங்கள் என் கூட வாங்க பண்ணாங்க. எந்த இடத்துல நான் நிற்கிறனோ, எந்த இடத்துல நான் வேலை பார்க்குறனோ, எந்த இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணுறனோ, எந்த இடத்துல என்னுடைய காரியங்கள் இருக்குதோ அந்த இடத்துக்கு என் தேவன் வர வேண்டும். நீங்களும் என்னோடு கூட நீங்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே இந்த வருஷம் முழுக்க நீங்கள் என்னோட வாங்க, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீர் என்னோடு கூட வருவீராகன்னு சொல்லி ஆண்டவரை வாஞ்சையோடு நம்ம கூப்பிடலாமா?
ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு வருகிறது தான்ப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பூமியிலே நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறதற்கு நீங்கள் என் கூட இருக்கக்கூடியது தான்ப்பா எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருஷத்தில் நுழைந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் கொடுத்து நீர் எங்களை மகிழ பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா இடத்துக்குள்ளேயும் நீங்கள் எங்களோடு வரணும் தாடி. அதுதான் எங்களுக்கு ஒரு உண்மையான கணம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையானது ஒரு ஆசீர்வாதம். அதை இந்த நாளிலே வாஞ்சித்து உங்கள் சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் பரலோகத்தின் தேவனானவர் எங்களோடு கூட எல்லா இடங்களிலும் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.